ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டின் முன்புற வாசலில் இதை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை தயவு செய்து வச்சிங்கன்னா உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய அஷ்டலட்சுமி வராது. அதனால் கஷ்டங்கள் அதிகரிக்கும். பஞ்சம் உங்கள் வீட்டில் நிலையாக நிற்க செய்யும். அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை தயவு செய்து வீட்டின் முன் வாசலில் வைக்காதீங்க. வாசப்படிக்கு பக்கத்துலேயும் வைக்காதீங்க. அது என்னென்ன பொருள்ன்றதை பற்றி பார்ப்போம். அதாவது குப்பை தொட்டி, செருப்பு, தொடப்பம், இந்த மாதிரியான விஷயங்களை வீட்டிற்கு முன்புறமோ, அதாவது வாசப்படிக்கு நேராவோ, வாசல்லையோ அல்லது வீட்டு வாசப்படி பக்கத்துலையோ இந்த மாதிரி இடங்களில் தயவு செய்து வைக்காதீங்க. அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டலட்சுமி, மகாலட்சுமி வரக்கூடிய வழியில் இந்த மாதிரியான பொருட்கள் இருந்தால் உங்கள் வீட்டுக்குள் வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம். அதனால் உங்கள் வீட்டில் வறுமை அதிகரிக்கக்கூடும். கஷ்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சிலர் இதெல்லாம் நான் செஞ்சேன், இது மாதிரி எங்கள் வீட்டில் எதுவும் கிடையாது, ஆனால் கஷ்டம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பதில் இருக்குங்க. அப்படி நீங்கள் சரி வேறு செஞ்சிங்கன்னா சரியாக ஒரு பராமரிப்பாக இருக்காது. அதாவது வீடு சுத்தபத்தமாக இருக்காது, க்ளீனாக இருக்கணுங்க. அதாவது வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளோ ஒரு அழகு. அதாவது மூதேவி வரக்கூடிய வாய்ப்பு உங்கள் வீடு சுத்தமாக இல்லைன்னா கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒட்டனை இருக்கிறது, வீட்டில் ரொம்ப அடப்பாச்சாரம், அதாவது ஒரு ஒரு தெளிவாக சுத்தமாக நீட்டாக இருக்காது வீடு. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பொருள் போட்ட இடத்துலேன்னுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அடப்பாச்சாரமோ அல்லது ஒரு பார்க்குறதுக்கே சரியற்ற நிலையில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி வரக்கூடிய நிலை கண்டிப்பாக இல்லைங்க. நீட்டாக இருக்கணும். அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா யூஸ் உள்ள பொருள் மட்டும் வீட்டில் இருக்கணும். யூஸ் அற்ற, அதாவது தேவையற்ற பொருட்கள் எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான பொருட்கள் இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். அதனால் லட்சுமி கடாட்சியம் உங்கள் வீட்டில் வராது. வறுமை அதிகரிக்கக்கூடும். இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் சரியாக ஒரு முறையில் தேவைப்பட்ட பொருள் மட்டும் வச்சுக்கோங்க. வீட்டில் அதிக பொருளை சேர்த்து வைக்கிறது தேவையற்றதுன்னு சொல்லுவேன். எந்த ஒரு மூலையில் இருட்டு அதிகமாக இருக்கோ, அதாவது ஒரு பொருள் போட்ட இடத்துலேயே இருக்கும்போது அங்கே மூதேவி வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆனால் அந்த பொருளை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு லட்சுமி கடாட்சியம் பொங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுற வீட்டில் கண்டிப்பாக பண கஷ்டம்ன்றது இருக்காது. எந்த ஒரு விஷயத்துலேயும் தடங்கள் இருக்காது. நீங்கள் பார்க்கலாம் தெளிவாகவே முன்னேற்றம் இருக்குது அவங்களுக்கு நல்லாவே அப்படின்னு சொல்கிற வீட்டில் சரி வர அதை செய்வாங்கங்க. அதனால தான் அவங்க அந்த முன்னேற்றத்தை அடையிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோ மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.